Hey guys, கோர் ஜாவா ஃபார் செலினியம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆப்ரேட்டர்ஸ்லேயே வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்காம இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியான செஷன் அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சொல்லித்தரக்கூடிய இந்த ரிலேஷனல் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிலேஷனல் கம்பேரிசன் அதாவது எதர் அதை ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு நீங்கள் கால் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பாருங்கள், டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கிரேட்டர் தென், இன்னொன்று வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ், இன்னொன்று வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல்ஸ், நாட் ஈக்குவல்ஸ், ஈக்குவல்ஸ். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் வந்து நம்ம வந்து ஜாவா கோடில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பூலியன் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். எய்தர் வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா எய்தர் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னா நான் கிரேட்டர் தென் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ வந்து 10, பியோட வேல்யூ வந்து 5. ஸோ பியை விட வந்து ஏ பெருசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கு இது ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம செகண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று ஈக்குவல், இன்னொன்று வந்து கிரேட்டர் தென். இது ஆக்சுவலாக என்னென்னா எய்தர் ஏ அப்படின்ற பர்டிகுலர் வேல்யூ பியை விட பெருசாக இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ கொடுக்கும். அப்படி இல்லையா ஏவோட வேல்யூ பிக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இருந்தாலும் எனக்கு ட்ரூ கொடுக்கும். ஸோ இந்த சினாரியோவில் பாருங்கள். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஸோ அப்போ பியை விட ஏ பெருசு, விச் மீன்ஸ் எனக்கு இங்கே ட்ரூ கொடுக்கும். இப்போ இதுவே ஏவோட வேல்யூ நான் 5 வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் வந்து இங்கே மெட் ஆகாது. ஸோ இந்த ஆப்ரேட்டர் தான் மெட் ஆகும். ஸோ ஈக்குவல் அப்படின்ற ஆப்ரேட்டர் மெட் ஆகும். ஸோ அப்போ வந்து எய்தர் அப்போ வந்து ஏ ஈக்குவல் டு பி அப்படின்ற வேல்யூ இருந்துச்சுன்னா அப்பயும் எனக்கு ட்ரூ கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏவோட வேல்யூ திரும்ப 10ஆகவே மாற்றிடுறேன். ஸோ ஒவ்வொன்றா இது பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்டுமே வந்து ட்ரூன்ற வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி செக் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பின்னு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பி. ஸோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஸோ ஏ வந்து பியை விட பெருசு. ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும், இங்கே ஃபால்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்த ஆப்ரேட்டர் ஏ வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, எய்தர் ஏ வந்து பியோட வேல்யூட லெஸ்ஸராக இருக்கணும், இல்லைனா ஏ வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் எந்த கண்டிஷன் மெட் பண்ணாலும் எனக்கு எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5, ஏ இஸ் நாட் லெஸர் தென் 10. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபெயில் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கோம், ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே ரெண்டுமே மெட் பண்ணல. அப்போ என்ன பண்ணும், இங்கே நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரன் பண்ணுறேன், பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுவும் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இந்த ஈக்குவல் டு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நாட் ஈக்குவல்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5, விச் மீன்ஸ் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ அப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு இங்கே ட்ரூ தான் கொடுக்கும். ஸோ அகைன் நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ ட்ரூ. இப்போ நான் ஏவோட வேல்யூ நான் 5 மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வந்து நம்ம நாட் ஈக்குவலா இருந்தா தான் நம்மளுக்கு ட்ரூ குடுக்கும். இப்ப அது ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால்ஸ் குடுக்கும். ஸோ ஃபால்ஸ். ஸோ லாஸ்ட்டா இது வந்து பிரிண்ட் பண்ணது ஃபால்ஸ். ஸோ நான் அகைன் ஏவோட வேல்யூ 10ஆவே மாத்திடுறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டா இருக்க ஆப்பரேட்டர் ஈக்குவல்ஸ். ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். ஸோ இப்படி கொடுத்தோம்னா ஈக்குவல்ஸ், இப்படி கொடுத்தோம்னா நாட் ஈக்குவல்ஸ். ஸோ ஏயும் பியும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். ஸோ அப்போ ஆப்வியஸாக தெரியும் உங்களுக்கு ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? ஃபால்ஸ் கொடுக்கும். வந்து என்ன பண்ணும்? ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்? பி ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அவுட்புட்டை கெஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபால்ஸை பிரிண்ட் பண்ணுமா, ட்ரூவை பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் சொல்கிறேன் இது வந்து எனக்கு ட்ரூ தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை ரன் பண்ணி இதோட அவுட்புட் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தானே எனக்கு ட்ரூவாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி அப்படின்னா, நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறது இங்கே. ஸோ ஐ மீன் ஆல்ரெடி நான் இங்கே டேட்டா டைப் கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ண வேரியபிளோட வேல்யூவை தான் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸிக்யூஷனும் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 2 வேல்யூவை மட்டும்தான் எடுத்திருக்கோம். பட் இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்? ஏவோட வேல்யூ இங்கேருந்தும் பியோட வேல்யூ இங்கேருந்தும் அதை எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் வந்து ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10, அதனால தான் நம்மளுக்கு ட்ரூ பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரிலேஷனல் அண்ட் கம்பேரிசன் ஆப்பரேட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்கிறத உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஜாவா பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.